தமிழ்நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனை குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். தீர்ப்பை வாசித்த நீதிபதி ஞானசேகரனை குற்றவாளி என அறிவித்தார். ஞானசேகரன் மீதான பாலியல் வன்கொடுமை, ஆதாரங்களை அழித்தல், பெண்ணை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்தல் உள்ளிட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நிரூபித்துள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். தொடர்ந்து தனக்கு தந்தை இல்லை, தாய் மட்டுமே இருக்கிறார் என்றும் அவருக்கும் உடல்நிலை சரியில்லை என்றும் ஞானசேகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனது தொழில் பாதிக்கும் என்பதால் தனக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. மேலும் தனது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதால் நிறைய கடன் வாங்கியுள்ளதாகவும் இதனால் குடும்பம் பிரச்சினைக்கு உள்ளாகும் என்றும் ஞானசேகரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்துள்ளதாகவும் இது அரிதிலும் அரிதான வழக்கு என்றும் தெரிவித்தது. எனவே ஞானசேகரனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஞானசேகரனை குற்றவாளி என மீண்டும் தெரிவித்த நீதிபதி அவருக்கான தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது 11 சட்டப்பிரிவுகளில் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மாணவியிடம் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், மாணவியை செல்லவிடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல், மாணவியை வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், மாணவியின் உடலில் காயங்களை ஏற்படுத்துதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அதேபோல மாணவியை விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், மாணவியை கடுமையாக தாக்குதல், மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்தல், மாணவியின் தனிநபர் அந்தரங்கத்தில் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்துதல், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் ஆகிய பிரிவுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளன. மேலும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல், தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 4 ஆகிய பிரிவுகளில் ஞானசேகரன் மீது குற்றங்கள் நிரூபணமாகியுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீது சுமத்தப்பட்ட 11 குற்றச்சாட்டுகளையும் அரசு தரப்பு நீதிமன்றத்தில் நிரூபித்துள்ளதாக அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி தெரிவித்துள்ளார். 11 குற்றங்களையும் அவர் அரசு தரப்பு அதை நிரூபித்து சாட்சியங்கள், ஆவண சாட்சியங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சாட்சியங்கள் எல்லா மூலமாகவும் அது நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அவர் குற்றவாளி அப்படின்னு மாண்புமிகு நீதிமன்றத்தினால இன்றைக்கு கூறப்பட்டுள்ளது. ஞானசேகர் தண்டனையை குறைக்கணும், நான் தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு. அரசு தரப்புல அதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவித்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது போக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நீதிமன்றத்தில் கோட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். அதே சமயம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் மீது மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டதாக அவரது தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் நாராயணன் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீதிமன்றத்தால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லயும் யாரையும் அவங்க சுட்டி காட்டல. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் சிங்கிள் அக்யூஸ்டா தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக விசாரணையை துரிதமாக நடத்தி 5 மாதத்தில் காவல்துறை நீதியை பெற்றுத் தந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், விசாரணை அதிகாரிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் மாண்புமை நீதிமன்றத்திற்கும் நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார். குற்றம் நடக்கக்கூடாது என்பதையும், அப்படி நடந்தால் எந்த குற்றவாளியும் தப்பிக்காத வகையில் விசாரணையை துரிதமாக நடத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் காவல்துறையிடம் தான் தொடர்ந்து கூறி வருவதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். குற்றங்களின் கூடாரமாக அன்று அரசை நடத்தி இன்று அவதூறுகளை அள்ளித் தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினர் எண்ணத்தை தவிடுபொடியாக்கி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் சட்ட நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திமுக அரசு மீதான பல்வேறு கேள்விகளுக்கு விடை கிடைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பழனிசாமி, இந்த வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டது ஏன் என்றும், அந்த விடுதலைக்கும் மீண்டும் கைதானதற்கும் இடையில் என்ன நடந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஞானசேகரனுடன் நெருக்கமாக இருந்த அமைச்சர், சென்னை துணை மேயர் ஆகியோர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என்றும் அவர் வினவியிருக்கிறார். மேலும் சிறப்பு விசாரணை குழுவில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா
ரவி ராஜினாமா செய்ததற்கு உயர் அதிகாரிகள் அழுத்தம் காரணம் என்று செய்தி வெளியான நிலையில் அதற்கு விளக்கம் என்ன என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மிக மிக முக்கியமான மூலக்கேள்வியான யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னும் அப்படியே இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வழக்கின் முதற்கட்ட விசாரணை முடிவதற்குள் ஞானசேகரன் தவிர வழக்கில் யாரும் குற்றவாளி இல்லை என்று எதற்காக காவல்துறை அவசரமாக தெரிவித்தனர் என்றும் கேள்வி எழுப்பிய பழனிசாமி யாரை காப்பாற்ற இந்த வேகம் என்று வினவியுள்ளார். பாதி நீதியால் தப்பித்து விடலாம் என்று எண்ணினால் அந்த எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டுள்ளார். சட்டப்படியான நீதியின் முன்பிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கின் தீர்ப்பு உறுதி செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசியல் தொடர்பையும் ஆட்சியாளர்களுடனான தொடர்பையும் பயன்படுத்திக் கொண்டு வரம்பற்ற குற்றங்களை நிகழ்த்தலாம் என்று நினைப்போருக்கும் இத்தீர்ப்பு ஒரு சம்மட்டி அடி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல தீர்ப்பை மனதார வரவேற்பதாக கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பெண்களின் மீது வன்முறை ஏவுபவர்கள் அரசியல் பின்புலமும் பணபலமும் கொண்டவர்களாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பதை மீண்டும் ஒரு தீர்ப்பு உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டதாலேயே அனைத்தும் முடிந்துவிட்டதாக அர்த்தமல்ல என்று தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, ஞானசேகரனுக்கு ஆதரவாகவும் துணையாகவும் இருந்தவர்களை கண்டறிந்து தண்டிக்கவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இவ்வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 மாதங்களில் தீர்ப்பு வந்துள்ளதாக தவிக தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். காழ்ப்புணர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் திமுக பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி யார் அந்த சார் என எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்வதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி வழக்கில் நியாயம் கிடைக்க 6.5 ஆண்டுகள் ஆன நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் 157 நாளில் தீர்ப்பு கிடைத்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி கூறியுள்ளார். அறிக்கை வெளியிட்ட அவர், சிபிஐ கூட இவ்வளவு துரிதமாக விசாரித்திருக்க முடியுமா என கேட்கும் அளவுக்கு இந்த வழக்கை தமிழக காவல்துறை மிகச் சிறப்பாக நடத்தி குற்றவாளியின் குற்றத்தை நிரூபித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் 18க்கு பேட்டியளித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டது வரவேற்கத்தக்கது என்றும் அவருக்கு கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஊட்டியில் இன்று சுற்றுலா தலங்கள் மூடப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு மீண்டும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் உதகையில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் இன்று மூடப்படுவதாக ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தெரிவித்துள்ளார். அடுத்த 2 நாள் எனிவேஸ் ரெட் அலர்ட் இருக்கிறதுனால அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உதகை கூடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு கட்டுப்பாடு விதிக்கப்படுவதாக ஆட்சியர் கூறினார். தெப்பக்காடு கேம்ப் பிளஸ் அப்புறமா உள்ள சஃபாரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வில் டேக் அ கால். கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலிருந்து இலகுரக வாகனங்கள் கல்லட்டி மலைப்பாதை வழியாக உதகைக்கு வரலாம் என்றும் ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் விளக்கம் அளித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மண் சரிவால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்தது. பந்தலூரை அடுத்த எருமாடு, மாங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 10,000க்கும் மேற்பட்ட நேந்திர வாழை மரங்கள் சேதமடைந்தன. கூடலூர் அருகே உள்ள தவளமலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் உதகையிலிருந்து கர்நாடகா, கேரளா நோக்கி சென்ற வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்றன. அதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையினர் பொக்லைன் உதவியுடன் சாலையில் விழுந்த மண்ணை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். உதகை ஆட்சியர் அலுவலகம் அருகே ராட்சத மரம் முறிந்து மின்கம்பிகள் மீது விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரங்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர். ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட இடமும் மரத்துக்கடியிலையும் வாகனங்கள் நிறுத்தாதீங்க. அத்தியாவசிய தேவை தவிர யாரும் வெளியே வர வேண்டாம்னு மாவட்ட நிர்வாக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கூடுதல் பொறியாளர் திருப்பூர், கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் பந்தலூர்ல முகாமில் இருக்காங்க. அவங்களும் உடனுக்குடன் அங்க இருக்கிற நிகழ்வுகளை சந்திக்கிறாங்க. தொடர் மழையால் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களில் 20 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 6 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்டம் முழுவதும் 116 குடும்பங்களைச் சேர்ந்த 553 பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.